அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர்கள். மனிதர்கள் தங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை நிலையில் மட்டுமல்ல, பண்புகளிலும் பழக்க வழக்கங்களிலும் வேறுபட்டும் வித்தியாசப்பட்டும் இருக்கிறார்கள். ஆகையால் ஒருவரை சிறந்தவர் என்று முடிவு செய்வதற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். வேறுபாடான வித்தியாசமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒருவருடைய காரியத்தையோ பண்பையோ காரணமாக வைத்து அவரை சிறந்தவர் என்று சொல்வது ஒருவருடைய பார்வையில் கண்ணோட்டத்தில் சரியாக இருக்கும். அதே சமயம் மற்றவர்களின் பார்வையில் தவறாக இருக்கும். காரணம், ஒருவரின் தாங்கள் விரும்பும் எதிர்பார்க்கும் பண்பு இருப்பதை பொறுத்து அவரை நல்லவர் என்று முடிவு செய்கிறார். தங்களது சுய விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக வைத்து தீர்மானம் செய்கிறார். நம்மை பற்றி முழுமையாக அறிந்திருக்கும் ஏக இறைவனும் அவரிடம் இறை செய்தியை பெற்று வரும் இறை தூதரும் ஒருவரை சிறந்தவர் என்று சொல்வது இவ்வாறு இருக்காது. உண்மையில் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். மக்களிடம் இருக்கும் எண்ணங்கள் மற்றும் செயல்களை அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்பது குறித்து மார்க்கம் கூறும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். ஏக இறைவனை நம்பியவர்கள் காரணமில்லாமல் காரியமில்லை என்று சொல்வார்கள். எந்த ஒரு செயலுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் அதன் சீரான இயக்கத்திற்கு பின்னாலும் காரணகர்த்தாவாக ஒரேயொரு இறைவன் இருக்கிறான். இத்தகைய இறைவன் ஒருவன் இருப்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் மக்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அவன் கொடுத்திருக்கும் பகுத்தறிவை சரியாக முறையாக பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆகையால் அவனுடைய இடத்தில் படைப்பினங்களை வைத்து அவனுக்கு இணை கற்பிக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் சிலர் ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றும் அவன் மட்டும் அனைத்து ஆற்றல்களையும் அதிகாரங்களையும் கொண்டவன் என்றும் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்கள். இத்தகைய மக்கள் இவ்வாறு இல்லாத மற்ற மக்களை காட்டிலும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.